எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளியராக இருக்க மாட்டாங்க. கன்ஃபியூஷன் இருக்கும், பயம் இருக்கும், நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேனான்னு ஒரு டவுட் இருக்கும். இது வீக்னஸ் இல்லை, இது பிகினிங். சில பேர் ரொம்ப ஏர்லி சக்ஸஸ் பார்ப்பாங்க, சில பேர் ரொம்ப லேட்டாக பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், லேட்டுனா லாஸர் இல்லை, ஏர்லினா வின்னர் இல்லை. எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்குது, அதை யாரும் ஸ்டீல் பண்ண முடியாது. இன்னைக்கு நீ சைலண்டாக இருக்கலாம், யாரும் எஃபர்ட் நோட்டீஸ் பண்ணலாம், உன் ஹார்ட் ஒர்க்குக்கு கிராப்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்கோ, நாய்ஸ் இல்லாமல் நடக்கிற க்ரோத் தான் ரொம்ப டேஞ்சரஸ். சில நாள் நீ டயர்டாக ஃபீல் பண்ணுங்க, கிவ் அப் பண்ணலாம்னு தோணும், போதும்னு மைண்டு சொல்லும். அப்போ கேட்க வேண்டிய கேள்வி இது, நான் டயர்டா இல்லை நான் ஸ்கேர்டா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங் பீப்புள் டயர்டாகும், வீக் பீப்புள் ஸ்கேர்ட் ஆகும். டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடு, ஸ்கேர்டாக இருந்தால் மூவ் ஆகும். லைஃப்பில் கிளாரிட்டி வரணும்னா பர்ஃபெக்ட் பிளான் தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்மால் ஸ்டெப் போதும். எல்லாமே தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ணாதான் எல்லாமே தெரியும். உனக்கு ஏதாவது டிலே இருந்தா அதை கேர்ஸாக பார்க்க வேண்டாம். மேபி லைஃப் உன்னை ஸ்ட்ராங்காக ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்கு. ப்ரெஷர் இல்லாமல் டைமண்ட் கிரியேட் பண்ண முடியாது. கம்பேரிசன் ரொம்ப சைலண்ட் கில்லர். அவன் லைஃப்பை பார்க்க வேண்டாம், அவன் ஸ்பீடு பார்க்க வேண்டாம். உன் பேத் உனக்கு மட்டும்தான். ஸ்லோவாக போனாலும் சரி, ஸ்டாப் பண்ணாமல் போனால் போதும். ஒரு நாள் நீ திரும்பி பார்ப்ப, இந்த சைலண்ட் நைட்ஸ், இந்த கன்ஃபியூஷன் டேஸ், இந்த லோன்லி மூமெண்ட்ஸ் எல்லாம் பர்பஸோட இருந்துச்சுன்னு புரியும். ஸோ இன்னைக்கு உன் லைஃப் பெர்ஃபெக்ட் இல்லைனாலும் உன் எஃபர்ட் சின்சியராக இருந்தால் ரிலாக்ஸ். நீ தப்பாக போகலை, நீ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க. ஒன் டைம் கண்டிப்பாக வரும், ஆனால் அதை ரிசீவ் பண்ண நீ ரெடியாக இருக்கணும். Thank you for watching.